குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் 2024 அஸ்வினி நட்சத்திரத்தின் அடிப்படையில் விழா எடுக்கும் சிவன் கோயில்களில் நவம்பர் 14 வியாழக்கிழமை அன்று அன்னாபிஷேக விழா கொண்டாடப்படுகிறது. மேலும் பௌர்ணமி திதியில் விழா எடுக்கும் சிவன் கோயில்களில் நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை அன்று அன்னாபிஷேக விழா கொண்டாடப்படுகிறது. அபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன அன்னாபிஷேகம்? அப்படியென்றால் என்ன? அன்னாபிஷேகம் என்றால் அரிசியை சமைத்து அதை சாதமாக்கி மற்றும் சமைத்த காய்கறிகளை கொண்டு நீரால் அபிஷேகம் செய்வது போல சாதம் மற்றும் காய்கறிகளால் அபிஷேகம் செய்வது. அது சரி, அபிஷேகங்கள் பல நடந்தாலும் ஏன் அன்று ஒரு நாள் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது? அப்படியென்ன அதன் சிறப்பு என்று நீங்கள் கேட்கலாம். அன்னத்திற்கும் பஞ்சபூதங்களின் தலைவனான சிவபெருமானுக்கும் ஒரு அற்புத தொடர்பு உண்டு. பண்டைய நூல்களின்படி அரிசி என்பது வாழ்க்கை, செழுமை மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் குறியீடாக நெற்கதிர்கள் பார்க்கப்பட்டது. சிவனுக்கு மிகப் பிடித்தமான உணவு என்பது என்ன தெரியுமா? அரிசி மற்றும் அரிசியில் செய்யப்படக்கூடிய பலகாரங்கள். மேலும் சிவபெருமான் அபிஷேக பிரியராவார். பஞ்சபூதங்களின் தலைவனாகவும் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் பாதுகாவலராக இருக்கும் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் அடையாளமாக அன்னாபிஷேகம் செயல்படுகிறது. மேலும் அரிசி என்பது இயற்கையின் 5 கூறுகளின் இணைப்பின் விளைவாகும். நிலத்தில் விதை விதைக்கப்படும் போது அது வானத்திலிருந்து வரும் தண்ணீராலும் சூரியனிடமிருந்து வரும் வெப்பத்தால் ஊட்டமளித்து காற்றின் உதவியால் நெல்லாக மாறுகிறது. இப்படி விளைந்த நெல் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அரிசியாக மாறி பசியை போக்குகிறது. இதுதான் அன்னாபிஷேகத்தின் முக்கியத்துவம். சரி, மகா அன்னாபிஷேகம் எப்படி நடக்கிறது? வாருங்கள் பார்க்கலாம். மகா அன்னா அபிஷேகம் அன்று கோயிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு புனித நீர், மஞ்சள் தூள், சந்தனப்பசை, பால், ஆரஞ்சு சாறு, தேன், தேங்காய் நீர், தயிர் மற்றும் விபூதி போன்ற பாரம்பரிய அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த அபிஷேகம் முடிந்ததும் சிவலிங்கம் முழுவதுமாக சமைத்த அரிசியால் மூடப்படும். லிங்கத்தின் உச்சியில் பல்வேறு வகையான காய்கறிகளால் அலங்கரிக்கப்படும். அன்று பூஜை முடிந்ததும் சிவலிங்கத்துக்கு ஆரத்தி காட்டி மூடிய அரிசி சாதம் மற்றும் காய்கறிகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். ஒருவரது வாழ்க்கையில் அரிசியின் முக்கியத்துவத்தையும் தெய்வீகப் பங்கையும் குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இப்படி அன்னாபிஷேகம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் அன்று முழுவதும் பல கோயில்களில் ஸ்ரீருத்ரம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அன்னாபிஷேகம் அன்று கோயில்களில் ஸ்ரீருத்ரம் கேட்பது ஒரு அற்புதமான அனுபவம். இந்த வீடியோவில் அன்னாபிஷேகம் நாம் சொன்ன தகவல்கள் இந்த விழாவில் ஏற்கனவே கலந்து கொண்ட நண்பர்களுக்கு புதிது அல்ல. ஆனால் இதுவரை அன்னாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளாத ஆன்மீக அன்பர்கள் ஒருமுறையேனும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அளவற்ற அருளை பெறும்படி உங்களை அன்புடன் குங்குமம் டிவி கேட்டுக்கொள்கிறது. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் நமக்கும் உணவளிக்கும் அப்பன் சிவனுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னாபிஷேகம் செய்வதால் நன்றாக மழை பெய்து விவசாயம் பெருகும் என்பது ஆன்மீக அன்பர்களின் நம்பிக்கை. இந்த விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கு கர்ம வினைகள் தீரும், வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவிற்கு வரும். மேலும் அன்று கோயிலில் தரும் பிரசாதங்களை சாப்பிடும் அன்பர்களுக்கு உடல்நிலை நல்ல ஆரோக்கியம் அடையும். இந்த விழாவிற்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளையும் அழைத்துச் செல்லுங்கள். ஏனென்றால் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி பெருகும் என்பதும் ஐதீகம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் கண்டிப்பாக நடைபெறும். எனவே ஆன்மீக அன்பர்கள் இந்த வருட அன்னாபிஷேக வழிபாட்டில் கலந்து கொண்டு இறைவனின் பரிபூரண அருளை பெற இறைவனை பிரார்த்திக்கிறோம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.